விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு 2/10/2024 புதன்கிழமை 12:27 வரை உத்திரம் நட்சத்திரம். இந்த நாளுக்கான 27 நட்சத்திர பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமை தேவை. மதியம் வரை சரியில்லாமல் இருக்கும், அதற்கு பிறகு வெற்றி நிச்சயம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் அவசரமாக செய்தல்தான் சரியாக இருக்கும், வெற்றியை கொடுக்கும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. விரைந்து செயல்படுக. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது, அதற்கு முன்பு சற்று சறுக்கல்கள் காணப்படுகின்றன, கவனம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறப்போடக்கூடாது. ஒரு சில விஷயங்களை சுட செய்துவிட வேண்டும். நீங்கள் தாமதித்தால் பலன் மாறலாம். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் கவனம் தேவை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள், வரும் என்று. மதியமாயிற்று, மதியமும் கடக்கின்றது, கடைசி நேரத்தில் வருகிறது. எப்படியோ கிடைக்கிறது, கால தாமதமாக, நீங்கள் விரும்பியது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று திருப்தி குறைந்தாற்போல் காணப்படுகிறது. ஆரம்பத்தில் நம்பிக்கையூட்டிய ஒன்று ஏதோ ஒரு காரணத்திற்காக சற்று திசை மாறலாம். என்று சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆனால் இந்த வெற்றி என்பது மதியம் வரை நிச்சயம், அதற்கு பிறகு சற்று கேள்விக்குறியே. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை வேலை வாங்குகிறது, கடைசியில் வெற்றியை கொடுக்கிறது. கடும் முயற்சி, தொடர் முயற்சி இன்று தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும். நாள் முழுமைக்கும் நன்றாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. மதியம் வரை நன்றாக இருக்கிறது, அதற்கு பிறகு எந்த ஒரு வேலையையும் வைத்துக்கொள்ள வேண்டாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் அலைச்சலை கொடுக்கும் இன்று. அந்த கூடுதல் அலைச்சலுக்கு பின் வெற்றியை கொடுக்கும். எனவே சோர்ந்து விடக்கூடாது நீங்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் கேட்டார்கள், வேண்டாம் என்று மறுத்தீர்கள். அடுத்தது கேட்டார்கள், மறுத்தீர்கள். மூன்றாவது உங்களை கேட்கவே இல்லை. எனவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். முதலிலேயே ஒப்புக்கொண்டு
உங்களுக்கு வேண்டியதை பெற தடையில்லை. காலம் தாழ்த்தினால் சற்று கஷ்டம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைப்பளு சற்று அதிகம். எண்ணியது போல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவீனங்கள் உண்டு. நீங்கள் விரும்பாத செய்தியை கேட்கின்ற ஒரு நிலையும் ஏற்படும். சற்று பார்த்து நடந்து கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அவசரப்படாமல் அமைதியாக செய்யுங்கள். முதலில் 100 என்று சொல்லப்பட்ட ஒரு செலவீனத் தொகை சற்று நேரம் கழித்த பின் 40, 30 என்று இறங்கி வரும். அப்படி என்றால் தேவை பொறுமை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 12 மணி வரை எந்த குறையும் இல்லை. நீங்கள் ஏதேனும் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த நேரத்திற்குள் முடித்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு எதுவும் நிச்சயம் இல்லை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தோல்வி நிச்சயம் உண்டு. உங்களை சற்று பயமுறுத்தும் நாளாக தெரிகிறது மதியம் வரை. மதியத்திற்கு பிறகு எதிர்பாரா இன்ப அதிர்ச்சி ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக காட்டுகிறது இந்த நாள். மதியம் வரை. மதியத்திற்கு பிறகு ஒரு நல்ல யோகம் சித்திக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செய்ய வேண்டிய காரியத்தை தள்ளி போடாதீர்கள். முதல் வேளையாக முடித்து விடுங்கள். ஏனென்றால் 12 மணி வரை யோக பாவங்கள் நடக்கின்றன. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த வேலை முடியும், நல்லபடியாக முடியும் மதியத்திற்கு பிறகு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அப்படி அழைக்கும்போது மறுப்பு சொல்லாமல் உடனே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைய உங்கள் அதிர்ஷ்டம் மதியம் 12 மணி வரை பிரகாசமாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மதியம் 12 மணிக்கு பிறகு. அதுவரை சிற்சில தொந்தரவுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் உண்டு.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தொல்லைகள் வந்தன. காலையில் வந்தன, மதியம் வரை தொடர்ந்து வந்தன. மதியத்திற்கு பிறகு அந்த தொந்தரவு உங்களுக்கு இல்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது தொடக்கம், ஒரு புது உறவு இன்று உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று பிணக்குகள் தோன்ற வாய்ப்பு உண்டு. நட்பு வட்டாரம், உறவு வட்டாரம் இவைகளில் சற்று மன கஷ்டம், பிணக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மதியத்திற்கு பிறகு இல்லை, அதுவரை உண்டு. சற்று எச்சரிக்கை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் எழுந்ததும் ஒரு நல்ல தகவலை கேட்டுத்தான் எழுவீர்கள். இந்த நாள் மதியம் வரை பொற்காசுகளை உங்களுக்கு கொடுக்கும் நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.